Hi students. Example 6.23. A TV tower stands vertically on the bank of the canal. The tower is watched from the point on the other bank directly opposite to it. The angle of elevation of the top of the tower is 58 degree. From the another point 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower and the width of the canal. அப்போ அங்கே கொடுத்துருக்காங்க tan 58 degree equal to 1.6003 tan ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம டயக்ராமேட்டிக்கில் பார்த்துட்டு அதை எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோமா? இப்போ இங்கே ஒரு டயக்ராம் ஒன்று பார்க்குறோம். இது வந்து கெனால், ஓகேங்களா? திஸ் இஸ் ஒரு கெனால் அப்படியே போகுது. இது இந்த பக்கம் கெனாலோட அனதர் பேங்க். அது ஒரு பேங்க், இது ஒரு பேங்க். பேங்க்னா என்னது? கரை, ஓகேங்களா? அந்த ரெண்டு எட்ஜஸ் கரையிலையும் ஒரு கெனால் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. அது பி. அது ஒட்டின மாரியே ஒரு டிவி டவர் ஒன்று இருக்குது. அது வந்து பி, பேஸ் வந்து பி, டிவி டவரோட பேஸ் பி, டாப் வந்து ஏ, அதுதான் டிவி டவர், அது ஏபி. அப்போ கெனால் ஒரு எண்டு வந்து ஒரு பேங்க் வந்து பியில் இருக்குது, இன்னொரு பேங்க் வந்து எங்கே இருக்குது? சியில் இருக்குது, ஓகேங்களா? அந்த ரெண்டு கெனாலுக்கும் அந்த வியூ வந்து இந்த சியில் இன்றது பார்க்கும்போது நம்மளுக்கு 58 டிகிரியில் பார்க்குறாங்க. அதாவது ஏசிபி ஆங்கிள், ஏசிபி ஏசிபி சென்ட்ரலில் வரது ஆங்கிள், அது 58 டிகிரியில் இருக்குது, ஓகேங்களா? இந்த இங்கேருந்து நம்ம டாப் ஆஃபில் பார்க்கும்போது அதே இது கொஞ்சம் தூரத்துலேருந்து டியில், இந்த பேங்க்லேருந்து கொஞ்சம் தள்ளி டீன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த டவரை ஏல பார்க்குறோம். அதே எவ்வளவு? 30 டிகிரி எலிவேஷனில் பார்க்குறாங்க. இங்கே எலிவேஷன் எவ்வளவு? 58 டிகிரி எலிவேஷனில் மேலே பார்க்குறாங்க. இங்கே அதே மாதிரி 30 டிகிரி பார்க்குறாங்க. இந்த சியிலேருந்து ஒரு 20 மீட்டர் தள்ளி, 20 மீட்டர் தான் நாங்கள் கொடுத்துருக்காங்க அந்த சீரியோட டிஸ்டன்ஸ். சியிலேருந்து பேங்க் கெனாலோட இந்த பேங்க்லேருந்து ஒரு 20 மீட்டர்ஸ் தள்ளி டீன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து 30 டிகிரியில் மேலே பார்க்குறாங்க. அதுதான் ஏடிசி ஈக்குவல் டு 30 டிகிரி. தாசம் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர், அவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? லெட், இப்போ டயக்ராம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஃபைன். இப்போ லெட் ஏபி டு பி த ஹைட் ஆஃப் த டவர், டிவி டவர். அப்போ ஏபின்றது ஹைட் ஆஃப் த டிவி டவர் ஆன் த பேங்க், ஒன் பேங்க் ஆஃப் த கெனால், ஓகேங்களா? ஒரு பேங்க் ஆஃப் கெனால்லேருந்து ஒரு பேங்க்ல இருக்கிற டிவி இருக்குது. லெட் பிசி டு பி த வித் ஆஃப் த கெனால். பிசின்றது வித், வித் என்னது? அதோட அகலம், வித் ஆஃப் த கெனால். Let C and D are the points of the observation. அப்போ CDன்றது என்னது? It is a point of observation. Observation என்னது? பார்க்குறோம். எங்கிருந்து? To observe the top elevationல பார்க்குறோம். 58 டிகிரி சிலன்ற இடத்துல பாயிண்ட்ல இருந்தோம், டிலேருந்து 30 டிகிரி பாயிண்ட்ல 20 மீட்டர்ஸ் கேப்ல இருந்து பார்க்குறாங்க. Let C and D are the points of the observation from the other bank of the canal. From the other bank of the canal. Fine. Then CD equal to எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கோட அந்த அதர் எட்லேருந்து கொஞ்சம் 20 மீட்டர்ஸ் தள்ளி 30 டிகிரியில் பார்க்குறாங்கல்ல. அப்போ அந்த சிடி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 20 மீட்டர். இப்போ நம்மளுடைய சம்முக்கு நம்ம கன்க்ளூஷன் போவோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும்போது ஏபிசி எப்படி இருக்கும் அது நம்ம பார்க்குறதுக்கு, அது சின்னதாக நம்மளுக்கு ஒரு டயக்ராமில் நம்ம இங்கே சம்முக்கு கன்க்ளூஷனுக்கு தனியாக எடுத்துருக்கோம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? ஏபிசி, ஓகேங்களா? அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும்போது இது ஏபிசி இப்படி வரும், ஓகேங்களா? ஏபிசி. அந்த ஏபிசியிலேருந்து ஏசிபி எவ்வளவு? 58 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. கெனாலோட ஒரு எண்டு, ஓகேங்களா? பின்றது ஒரு எண்டு, அது ஒட்டின மாரி டிவி டவர் இருக்குது, அதுதான் ஏபின்றது டிவி டவர். இங்கே சிபின்றது கெனாலோட வித்து, இது பின்றது ஒரு பேங்க் ஆஃப் தட் இந்த கெனால், சின்றது அனதர் எண்டு கெனாலோட, ஓகேங்களா? அப்போ அது எவ்வளோ இருக்குன்னா 58 டிகிரி அங்கே எலிவேஷன்லேருந்து மேலே அந்த ஏவை பார்க்குறாங்க. அப்போது இது நம்ம என்ன கன்க்ளூஷன் எப்படி எடுக்கணும்னா, இது தீட்டா. அப்போ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைட் என்னது? ஏபி பை பிசி. அப்போ ஏபி பை பிசி நம்மளுக்கு அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போது they ask them to find height of the tower. அப்போது கொடுத்துருக்கிறது பிசி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி பை பிசி. அப்போது tan 58 டிகிரி, ஓகேங்களா? இப்போ tan 58 டிகிரி
இது எங்கே கொடுத்துருக்காங்க 1.6003 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி. ஓகேங்களா, அது நம்மளும் சம்மளே கொடுத்துருக்காங்க. அந்த சம்மளையே நம்ம எடுத்துக்கிட்டு ஏபி பை பிசி நம்ம எழுதிடுறோம். அப்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஏபி இன்ட்டு 1, அப்போ ஏபி தான் வரும். அப்போது 1.603 இன்ட்டு பிசி அது அப்படியே கொடுத்தாச்சு. ஓகேங்களா, சிம்பிளிஃபை பண்ணி அப்போ ஏபி ஈக்குவல் டு 1.6003 இன்ட்டு பிசி, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் எடுத்துகிட்ருக்கோம். இது ஒரு 58 டிகிரி ஆங்கிள்குள்ளே சம் வந்தாச்சு. அடுத்தது இன் ரைட் ஆங்கிள் ஏபிடி. ஏபிடின்றது நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏபிடி இதுதான் பார்த்தீங்களா, ஏ, இது பி, இது டி. முதல்ல பார்த்தா நம்ம சி பார்த்தோம். இது அதே ஏபின்றது டவரு, பிசின்றது கெனாலு. கெனால்லேருந்து 20 மீட்டர் அவே ஃப்ரம் த டின்ற பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்குறோம். அங்கேருந்தால் 30 டிகிரியில் அந்த டவரை நம்ம பார்க்குறாங்க. அப்போது இன் ரைட் ட்ரையாங்கிள் என்னது ஏபிடி, ஏபிடி அது ரைட் ட்ரையாங்கிள். ஓகே, அப்போது ஏடிசி எவ்வளவு, ஏடிசி 30 டிகிரி. அப்போது இங்கே நம்மளுக்கு என்னது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், அதை கான்செப்ட் நம்மளுக்கு டிக்னாமெட்ரிக். அப்போ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் அப்படின்போது என்ன வரும், நம்மளுக்கு டேன் வரும். என்ன வருது நம்மளுக்கு டேன். டேன் எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை, அப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும் பிடி. எப்போ பிடி டோட்டலாக பார்க்குறோம். அப்போ பிடின்னு பார்க்கும்போது நம்ம எடுத்து எழுதிடுறோம், பிடின்னு எழுதிடுறோம். ஆனால் பிடின்றது எதுக்குள்ளே இருக்குது நம்மளுக்கு நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். பிடி ஈக்குவல் டு BD is equal to BC plus CD அப்படின்ற ஒரு ஞாபகத்துக்கு நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்படி வச்சுக்கிட்டோம்னா இங்கே tan 30 டிகிரி பார்க்கணும். tan 30 டிகிரி ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவில் 1/√3 நம்மளுக்கு தெரியும். 1/√3 அப்படி நம்ம போட்டுடலாம். ஈக்குவல் டு போட்டுடலாம். ஏபிக்கு ஏபின்றது அப்படியே அந்த ஹைட்டை தானே கண்டுபிடிக்கணும், அந்த ஏபி அப்படியே போட்டுறோம். பிடியை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிடின்றது என்னது, பிடின்றது பிசி இல்லையா, பிசி ப்ளஸ் சிடி இது ரெண்டு சேர்ந்தது தான் பிடி. அதுக்கு பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதிடுறோம். அடுத்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு எது தேவை, ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிக்கணுமோ அதை தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணோம். அப்போ ஏபி √3 இன்ட்டு ஏபி அது கீழே எடுத்து போட்டுறோம். ஈக்குவல் டு அப்போ மேலே என்ன வரும், பிசி ப்ளஸ் சிடி. சிடிக்கு பதில் அந்த வேல்யூ என்ன இருக்குது நம்மளுக்கு, சிடி என்னன்னு பார்த்தோம் நம்ம 20ன்னு பார்த்துருக்கோமா, அந்த 20 எடுத்து அங்கே வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னே பிசி இன்ட்டு சிடிக்கு பதிலுக்கு நம்ம 20ன்னு போட்டுறோம். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் 20 பை இந்த √3க்கு கீழே வந்துடும். இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். ஈக்குவேஷன் 1 என்னது, ஏபி ஈக்குவல் டு 1.6003 இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 1 அண்ட் ஏபி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் 20 பை √3 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும், ஆன்சர் வந்துடும். அப்போது டிவைடிங் 1/2 அப்படின்ற மெத்தடில் ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2ல் நம்ம பண்ணோம்னா இந்த டவர் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பார்த்துருவோமா, சரி. டிவைடிங் தி ஈக்குவேஷன் 1 and 2 we get. அப்போ ஏபி ஈக்குவல் டு 1.6003 இன்ட்டு பிசி. ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் 1. அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் 20/√3 இது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா, இது வந்து என்ன செய்யணும் நம்ம இன்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஏபின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஈக்குவேஷன் 1 எழுதிட்டோம், இது ஈக்குவேஷன் 2 எழுதிட்டோம். அப்போ இந்த ஏபியும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும் நம்மளுக்கு 1.6003 இன்ட்டு பிசி இன்ட்டு இது √3ன்றது கீழே இருக்கிற டினாமினேட்டர் என்ன ஆகிடும், மேலே நியூமரேட்டராக வந்துடும். அது √3 ஆகிடும். கீழே இருக்க என்ன இருக்கும், பிசி ப்ளஸ் 20 மட்டும்தானே இருக்கும், அதை எடுத்து நம்ம போட்டுறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 1.6003 இன்ட்டு பிசி இன்ட்டு √3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போது 1 இந்த பக்கம் 1/1 இருக்கும். அப்போது இது மேலே வந்திருக்கும் போது பிசி ப்ளஸ் 20 அப்படின்றது நம்மளுக்கு மேலே வந்துடும். புரியுதுங்களா? இப்போ இங்கே 1 இருக்கிற மாதிரி இருக்கிறனால இந்த ஈக்குவேஷன் 1 இந்த இடத்துல பதில் இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட்டாக 1.6003 இன்ட்டு பிசி இன்ட்டு √3 ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் 20 இது மேலே இந்த பக்கம் வந்துடும். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இப்போ 1.6003 இன்ட்டு
இந்த √3க்கு பதில் 1.732 போட்டு நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். இன்ட்டு பிசியை அப்படியே எழுதிடணும். ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் 20 அப்படின்றத நம்ம அதையும் அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2.772 இன்ட்டு பிசி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் 20 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு பிசி இருக்குது, இங்கே ஒரு பிசி இருக்குது, 2 பிசி இருக்குது. அதனால் நம்ம இதை காமனாக என்ன செஞ்சிடலாம், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 2.772 இன்ட்டு பிசி, இது அப்படியே இங்கே இது ஃபுல்லாக இருக்கிறது இங்கே போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு மைனஸ் இந்த பக்கம் பிசி ஈக்குவல் டு இந்த 20 அப்படியே இந்த பக்கம் வச்சிடலாம். புரியுதுங்களா? அப்போ இது காமனாக வந்தவுடனே 2 பக்கம் பிசி இருக்கிறதுனால அந்த பிசியை தூக்கி வெளியில் எடுத்து போட்டுட்டு 2.772 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ பிசியை தூக்கி போட்டுட்டு ஈக்குவல் டு 20 போட்டுடலாமா? அப்போ 2.772லேருந்து மைனஸ் 1 போயிடுச்சுன்னா லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1.772. புரியுதுங்களா? பிசி ஈக்குவல் டு 20. அப்போ பிசி ஈக்குவல் டு 20 பை இது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பக்கம் வருது 1.772. அப்போ பிசி ஈக்குவல் டு 20 பை 1.772. அப்போ பிசி ஈக்குவல் டு நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 11.287 வரும். நம்மளுக்கு 2 டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் எடுக்கிறதுனால 11.29. ஏன்னா 5க்கு மேலே போயிடுச்சுன்னா இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 7 இருக்குது, அதனால இங்கே ஒரு நம்பர் ஆட் பண்ணும்போது 8 வந்து 9 ஆகிடும். அப்போ 11.29. ஸோ வித் ஆஃப் த கெனால், அதாவது பிசி ஈக்குவல் டு 11.29 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ சப்ஸ்டியூட்டிங் த 11 பாயிண்ட், அதை பிசின்ற அந்த வேல்யூவை இன் ஈக்குவேஷன் எதில் போடுறோம், 1ன்ற ஈக்குவேஷனில், அதாவது ஏபி ஈக்குவல் டு 1.6003 இன்ட்டு பிசின்ற 1 ஈக்குவேஷனில் போட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ ஏபி ஈக்குவல் டு 1.6003 இன்ட்டு பிசிக்கு பதில் தான் 11.29 போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டோம்னா ஏபி ஈக்குவல் டு நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன இருக்கும், 18.067387 கிடைக்கும். நம்ம 2 டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கிற 5க்கு மேலே இருக்கிறனால இந்த பக்கம் என்ன செஞ்சிடலாம், ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 18.07. அப்போ ஏபின்றது என்னது, 18.7. ஏபின்றது என்னது, இட் இஸ் அ ஹைட் ஆஃப் த டவர். அப்போ ஹென்ஸ் த ஹைட் ஆஃப் த டவர் ஈக்குவல் டு 18.07 மீட்டர். The width of the canal is 11.29 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது அழகாக போட்டு பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும்.